அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்தே திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்களும் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் வெரோனா பயணம் சென்ற திருத்தந்தை, திருக்காட்சி அல்லது புதுமைகள் குறித்த புதிய வரைமுறை, மிக நீண்ட நற்கருணை ஆண்டவர் திருப்பயணம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள பாருங்கள், இணை நிகழ்ச்சிகள் போகலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த மே 18ஆம் நாளன்று இத்தாலியின் வெரோனாவுக்கு பயணம் மேற்கொண்டார். அங்கு முதலில் நிகழ்ந்தவற்றை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமியோ ஜூலியட் உருவாக உந்துதலாக இருந்த நகரமான வெரோனாவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இருக்கும் காட்சிகள் தான் இவை. திருத்தந்தையை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அருட்சகோதரிகள் அவரை சூழ்ந்து கொண்டனர். திருத்தந்தையின் முதல் செய்தி அவர்களுக்கானதாக அமைந்தது. இந்த அருட்சகோதரிகளை வாழ்த்தி எனது உரையை தொடங்குகிறேன். அவர்கள் அனைவரும் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தீர்களா? அவர்கள் வாழும் இடத்தில், மறைவிடத்தில் அவரிடம் மகிழ்ச்சி குறைவதில்லை. மேலும் அவர்கள் ஒருபோதும் கிசுகிசுக்க மாட்டார்கள். அவர்கள் நல்லவர்கள். நன்றி சகோதரிகளே. குருக்கள் மற்றும் துறவரத்தாருடனான சந்திப்பு புனித ஜெனோ பசிலிகாவில் நடைபெற்றது. வெரோனாவின் பாதுகாவலருடைய திருப்பண்டங்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்தின் முன்பு திருத்தந்தை அவர்கள் ஜெபித்தார். ரோமியோ ஜூலியட் நாடகத்தில் முக்கிய கதாபாத்திரங்கள் புதைக்கப்பட ஷேக்ஸ்பியர் இந்த கோவிலை தேர்ந்தெடுத்தார். ஷேக்ஸ்பியர் தவிர்த்து மற்ற இலக்கிய ஆசிரியர்கள் மீது வெரோனாவின் செல்வாக்கை பற்றி திருத்தந்தை அவர்கள் தனது உரையில் குறிப்பிட்டார். டாண்டே மற்றும் கர்த்தூசி போன்ற கவிஞர்களுக்கு உந்துதலாக இருந்த இத்தாலியின் மிக அழகான இடங்களில் ஒன்றான த ரோமானக்ஸ் பசிலிக்காவில் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. துறவரை இறையழைத்தல் எந்த வகையிலும் மலர்படுக்கை அல்ல என்பதை அங்கிருந்தவர்களுக்கு நினைவுபடுத்திய திருத்தந்தை அவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டிய கடினமான தருணங்கள் உள்ளன என்றார். பல சமயங்களில் நாம் ஒன்றை மறந்து விடுகிறோம். நாம் இந்த பாதையில் நடக்க தொடங்கிய போது எல்லாம் அழகாக ஆறுதலாக இருக்கும் என்று இறைவன் சொன்னதில்லை. வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியானது, மகிழ்ச்சியின் தருணங்கள் கொண்டது. ஆனால் இருண்ட தருணங்களும் இருக்கின்றன. அவற்றை தாங்கும் திறனும் துணிவும் அவசியம். நிறைவாக வெரோனாவில் பிறந்து பின்னர் ஜெர்மனியில் வாழ்ந்த குருவும் தத்துவஞானியுமான ரொமானா குவார்தினி அவர்களுடைய திருமுழுக்கு சான்றிதழ் உட்பட பரிசுகள் பல திருத்தந்தைக்கு வழங்கப்பட்டன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் விருப்பமான எழுத்தாளர்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெரோனா பயணத்தின் முக்கிய சந்திப்புகளில் ஒன்றான அமைதி அரங்கத்தில் திருத்தந்தை அவர்கள் 10,000க்கும் அதிகமான மக்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். வெரோனாவில் இருக்கும் ரோமன் ஆம்பி தியேட்டருக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சென்றார். 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் முன்னிலையில் திருத்தந்தை அவர்கள் தனது பயணத்தின் முக்கிய திட்டமான அமைதி அரங்கில் பங்கேற்றார். இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை விவாதிக்கும் நிகழ்வுதான் அது. இந்நிகழ்ச்சியில் அமைதிக்கான நோபல் பரிசுக்கான வேட்பாளரும் ஆப்கானிஸ்தான் பத்திரிகையாளருமான ஒருவர் பேசினார். தனது நாட்டில் ஜனநாயகம் தோல்வியடைந்து போர் திரும்புவதை அவர்கள் கண்டதாக திருத்தந்தையிடம் தெரிவித்தார். இது ஏன் நடக்கிறது, முன்னேற எந்த வகையான தலைவர் தேவை என்று திருத்தந்தையிடம் வினாவும் எழுப்பினார். நீங்கள் ஆழமாக வெளிப்படுத்திய இந்த பணியை எந்த தலைமைத்துவத்தால் நிறைவேற்ற முடியும் என்பதுதான் கேள்வி. சமூகத்தால் அல்ல, தனித்துவத்தால் வலுவாக குறிக்கப்பட்ட கலாச்சாரத்தால் இது சாத்தியமாகிறது. கலாச்சாரம் சமூகத்தின் பரிமாணத்தை மறைத்துவிடும் அபாயத்தை எப்பொழுதும் தன்னகத்தே கொண்டிருக்கிறது. வலுவான தத்துவம் இருக்கும் இடத்தில் சமூகம் இல்லை என்பதுதான் உண்மை. இன்று சர்வாதிகாரத்தின் வேர் என்ன என்று சொன்னால், அரசியல் மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் நம் கருத்தியல்களை முன்வைப்பது.
இந்த சந்திப்பின் மிக முக்கிய தருணங்களில் ஒன்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியன்று தன் பெற்றோரை இழந்த இஸ்ரேலர் ஒருவர் பேசியதுதான். பெற்றோரை தொடர்ந்து ஒரு பாலஸ்தீனரும் அவரது சகோதரரும் கொல்லப்பட்டார்கள். ஒன்றாக அவர்கள் தங்கள் கவலையை திருத்தந்தையிடம் தெரிவித்தனர். அப்போது பார்வையாளர்கள் எழுந்து நின்று கைத்தட்டினர். அவர்கள் ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டது அமைதிக்கான நம்பிக்கையின் சிறந்த அடையாளம் என்று திருத்தந்தை தெரிவித்தார். இந்த இரண்டு சகோதரர்களின் துன்பத்தின் முன் நாம் எதுவும் சொல்ல முடியாது. ஒருவரையொருவர் அணைத்துக் கொள்ளும் தைரியம் அவர்களுக்கு இருந்தது. தைரியம் மற்றும் அமைதியை விரும்புவதற்கான சாட்சியம் மட்டுமல்ல இது. எதிர்காலத்திற்கான ஒரு திட்டமாக இதை பார்க்கிறேன். இந்த கூட்டத்திற்கு தயாராவதற்கு இடம்பெயர்வு, சூழலியல், பொருளாதாரம், ஜனநாயகம் மற்றும் ஆயுத குறைப்பு ஆகிய 5 கருப்பொருள்களின் அடிப்படையில் பணிக்குழுக்கள் உருவாக்கப்பட்டன. அரேனா ஆஃப் பீஸ் என்ற இந்த நிகழ்வு 1980ஆம் ஆண்டுகளில் இருந்து உலக பிரச்சினைகளை தீர்ப்பதில் செயல்பட்டு வருகிறது என்பது கவனிக்கத்தக்கது. அதிக தற்கொலைகள் நடக்கும் மான்சூரிய சிறைச்சாலைக்கு சென்ற திருத்தந்தை அவர்கள் அங்கு கைதிகளோடு உணவருந்தினார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். வெரோனாவில் உள்ள மாண்டோரியோ சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட 600 கைதிகள் இருக்கின்றனர். மற்ற இத்தாலிய சிறைச்சாலைகளை விட மிக அதிகமான தற்கொலை விகிதங்களை இந்த சிறைச்சாலை எதிர்கொள்கிறது. எனவே வெரோனாவிற்கான தனது பயணத்தில் இந்த கைதிகளுடன் திருத்தந்தை அவர்கள் நேரத்தை செலவிட்டார். மேலும் 22 வயதுடைய இளைய கைதிகளில் ஒருவரின் உணர்வுபூர்வமான உரையுடன் திருத்தந்தை அவர்கள் வரவேற்கப்பட்டார். துரதிருஷ்டவசமாக எங்களில் சிலருக்கு ஆதரவளிக்க ஒரு குடும்பமோ அல்லது நெருங்கிய நண்பர்களை பெறுவதற்கு அதிர்ஷ்டமோ இல்லை. இந்த காரணத்திற்காக திருத்தந்தையே, நான் உங்களுக்கு ஒரு கனவை வெளிப்படுத்துகிறேன். சிறை கைதிகளாகிய எங்களுடைய பாதுகாப்பு பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் மனித பாதையில் நம்முடன் செல்பவர்களுக்கும் தன்னார்வ தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து குடும்ப உணர்வுடன் உறவுகளை வளர்த்து கொள்ள முடிந்தால் நட்பு மற்றும் சகோதரத்துவம் அருமையாக இருக்கும். நவம்பர் மாதம் முதல் இதுவரை இந்த சிறையில் உள்ள 5 கைதிகள் தற்கொலை செய்து கொண்டனர். பிப்ரவரியில் பல கைதிகள் இது குறித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு அதிகமான நெரிசல் மற்றும் வேலையின்மை போன்ற தங்கள் எதிர்ப்பிற்கான காரணங்களை கூறினர். கைதிகளிடம் பேசும்போது அவர்கள் பட்ட கஷ்டங்களை உள்வாங்கிய திருத்தந்தை அவர்கள் அது குறித்து தனது உரையில் குறிப்பிட்டார். சிறைச்சாலைகளின் நிலைமை குறித்து எங்களுக்கு தெரியும். அவை பெரும்பாலும் நெரிசல் நிறைந்தவை, பதட்டங்கள் மற்றும் கஷ்டங்களை விளைவிக்கும். அதனால்தான் நான் உங்கள் அருகில் இருக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மேலும் எனது வேண்டுகோளையும் புதுப்பிக்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்த பகுதியில் செயல்படக்கூடியவர்களுக்கு சிறை வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபடுகிறோம். அவர்கள் சிரமங்களை எதிர்கொள்வதால் திருத்தந்தை அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வாழ ஊக்கப்படுத்தும் விதம் பேசினார். வாழ்க்கை எப்பொழுதும் வாழ தகுதியானது. எதிர்காலத்திற்கான நம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும். எல்லாம் மறைந்து போவதாக தோன்றினாலும் நம் ஒவ்வொருவரின் இருப்பும் மிக மிக முக்கியம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது நிறைவுரையில் விரக்தியின் போது கடவுளிடம் பேசவும் ஒருவர் மற்றவருக்கு தோள் கொடுக்கவும் ஊக்கப்படுத்தினார். கைதிகள் பலரை நேரில் சந்தித்த பின்பு இயக்குநர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்களுடன் மதிய உணவை பகிர்ந்து கொண்டார். திருத்தந்தை அவர்களின் வெரோனா பயணத்தின் இறுதி நிகழ்வாக அமைந்தது பென்டகோடி மைதானத்தில் அவர் ஆற்றிய தூய ஆவியார் குறித்த உரையாகும். அந்த உரையை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது மறையுரையில் தாம் தயாரித்த கருத்துக்களை தவிர்த்துவிட்டு தூய ஆவியாரின் வல்லமை குறித்து பேசினார். ஒவ்வொருவரும் தங்கள் வயது அல்லது வாழ்க்கை சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் தூய ஆவியை பெற்று மாற்றம் பெற தயாராக இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். எனக்கு 90 வயது ஆகிறது. என்னால் இனி மாற முடியாது. ஆனால் உங்களுக்கு எத்தனை நாட்கள் வாழ்க்கை இருக்கிறது எனக்கு தெரியாது. ஒரே நாளில் தூய ஆவியார் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் இதயத்தை மாற்றுவார். வட இத்தாலிய நகரத்தில் மேற்கொண்ட ஒருநாள் சுற்றுப்பயணத்தில் கடைசி நிகழ்வாக திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. பின்பு திருத்தந்தை அவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் வத்திக்கானுக்கு திரும்பினார். வத்திக்கானில் தூய ஆவியார் வருகை திருவிழா திருப்பலியில் திருத்தந்தை அவர்கள் 2 முக்கிய கருத்துக்களை மையப்படுத்தி மறையுரை வழங்கினார். அவற்றை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம்.
திரு அவையில் தூய ஆவியானவரின் வருகையை கொண்டாடும் பெந்தகோஸ்தே திருப்பலியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது மறையுரையில் வலிமை மற்றும் இரக்கம் என்ற 2 அம்சங்களில் கவனம் செலுத்தினார். கஷ்டங்களை எதிர்கொண்டு நற்செய்தி அறிவிப்பிற்கான ஆற்றலுக்கு உதவும் பலத்தை தூய ஆவியார் அளிக்கிறார் என்று கூறினார். கஷ்டங்கள், கேலிகள் அல்லது எதிர்ப்புகளால் நம்மை நாமே பயமுறுத்த அனுமதிக்காமல், கடந்த காலத்தைப் போலவே இன்றும் சீடத்துவ வாழ்க்கையில் ஒருபோதும் குறைவில்லாது வாழ துணை செய்கிறார். வலிமைக்கு கூடுதலாக இரக்கத்தையும் வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் தடைகள் இல்லாமல் நற்செய்தி அறிவிக்க தூய ஆவியார் பலம் தருகிறார் என்றார். தூய ஆவியாருக்கு நன்றி சொல்லுவோம். அதே பலத்துடனும் அதே இரக்கத்துடனும் நாம் நற்செய்தி அறிவிக்க முடியும். ஒரு கிறிஸ்தவருடைய பலம் என்பது தூய ஆவியாரின் பலம். நற்செய்தி அறிவிப்பு என்பது சிலருக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஏற்றது என்பதை கிறிஸ்தவர்கள் நினைவில் கொள்வது அவசியம் என்றும் திருத்தந்தை அவர்கள் கூறினார். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அனைவரும் செல்ல விரும்பாத நிலையில் வழியில் சென்று நல்லவர் கெட்டவர் அனைவரையும் அழைத்து வாருங்கள் என்ற விருந்து உவமையை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆவியார் முன்னோக்கி சென்று அனைவரையும் அன்புடன் அழைக்கும் பலத்தை நமக்கு தருகிறார். அனைவரையும் வரவேற்கும் இரக்கத்தை நமக்கு தருகிறார். திருப்பலிக்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருப்பீட மாளிகையில் ஜன்னலுக்கு வெளியே மூவேளை ஜெபத்தில் கலந்து கொண்டார். அங்கிருந்து முந்தைய நாள் தனது பயணத்தின் போது வெரோனா மக்கள் வழங்கிய விருந்தோம்பலுக்கு நன்றி தெரிவித்தார். முன்பே அறிவித்தபடி திருக்காட்சிகள் அல்லது புதுமை நிகழ்வுகள் குறித்த புதிய வரைமுறைகளை வத்திக்கான் வெளியிட்டிருக்கிறது. அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஒரு மறைமாவட்டத்தில் திருக்காட்சிகள் அல்லது புதுமைகள் நடந்ததாக கூறப்படும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறை குறித்து வத்திக்கான் கோட்பாட்டு அலுவலகம் புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. 1978ஆம் ஆண்டு திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் பதவியில் இருந்தபோது இருந்த விதிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டது. முக்கிய மாற்றம் என்னவென்றால், இந்த நிகழ்வுகள் உண்மையானவையா என்பதை இனி வத்திக்கான் கோட்பாட்டு அலுவலகம் அறிவிக்காது. அதிகபட்சம் நுல்லா ஓஸ்தா என்று அழைக்கப்படும் கோட்பாட்டு ரீதியான சிரமங்கள் அல்லது ஏமாற்றுவதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்பதை குறிக்கும் உறுதிமொழி அளிக்கப்படலாம். இந்த சமயங்களில் மறைமாவட்ட ஆயர்கள் மற்றும் ஆயர்களின் பேரவைகள் கொண்டிருக்கும் அதிகாரத்தின் மீது நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருப்பிடக் கழகம் இன்னும் உறுதியான விதிமுறைகளை நிறுவியுள்ளது. பொதுவாக ஆயர்கள் குறைந்தபட்சம் ஒரு இறையியலாளர், ஒரு நியதியாளர் மற்றும் தொடர்புடைய நிகழ்வை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிபுணரை கொண்ட ஒரு குழுவை அமைக்க வேண்டும். அந்த ஆணையத்தின் பிரதிநிதி மற்றும் ஆயர் ஓர் அறிக்கையை வெளியிடுவார்கள். அது ரோம் மூலம் ஆராயப்படும். தீர்ப்பு ஆய்வு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டதும் ஆயர் நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருப்பிடக் கழகத்துடன் உடன்பட்டு முடிவை பிரகடனப்படுத்துவார். இந்த ஆவணத்தின் மற்றொரு நோக்கம் அமானுஷ்ய நிகழ்வுகளை ஆராயும் செயல்முறைகளை விரைவுபடுத்துவதும் நம்பிக்கையாளர்களுக்கு விரைவில் ஒரு பதிலை வழங்குவதும் ஆகும். நவீன ஊடகங்கள் இந்த நிகழ்வுகள் பற்றிய தகவல்களை விரைவாக பரப்புவதை இது எளிதாக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் அல்லது காட்சியளித்தல்களில் திரு அவையின் ஈடுபாடு மாறிவிட்டது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு உண்மையா என்பதை கூறுவதற்கு பதிலாக மோசடிகள் அல்லது கோட்பாட்டு சிக்கல்கள் உள்ளதா இல்லையா என்பதை திரு அவை தெளிவுபடுத்தும். மேலும் மத மாற்றங்கள் அல்லது நம்பிக்கை ஆழப்படுத்தப்படும் நிகழ்வுகள் போன்ற மேய்ப்பு பணி விளைவுகள் இருப்பதையும் அது கவனிக்கும். கல்வி மற்றும் பண்பாட்டிற்கான வத்திக்கான் அமைப்பு விரைவில் நடக்கவிருக்கும் ஒலிம்பிக் போட்டிக்கான தயாரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 2024ஆம் ஆண்டு நடைபெறும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான நேரம் நெருங்கி வருகிறது. மேலும் வத்திக்கானின் கல்வி மற்றும் பண்பாட்டு திருப்பிடக் கழகமானது உலகின் மிகப்பெரிய சர்வதேச விளையாட்டு நிகழ்விற்கு தயாராகும் திட்டத்தை தொடங்குவதற்காக திருப்பிடத்திற்கான பிரான்ஸ் தூதரகத்துடன் இணைந்துள்ளது. 2024ஆம் ஆண்டு கோடைக்கால பாரிஸ் ஒலிம்பிக்கை எப்படி அணுகுவது என்பதுதான் இங்கு உண்மையான கவனம். த வேர்ல்ட் சீரீஸ், த டூர் டி பிரான்ஸ், த பாஸ்டன் மாரத்தான், த சூப்பர் பவுல், மார்ச் மேட்னஸ் ஆகியவற்றில் கத்தோலிக்க திரு அவையானது நற்செய்தி அறிவிப்பை எவ்வாறு மேற்கொள்கிறது என்பதில் கவனம் செலுத்தும். மேலும் திருப்பீடத்திற்கான பிரான்ஸ் தூதர் ஒலிம்பிக் விளையாட்டுகளின் உணர்வை ஊக்குவிப்பதில் திரு அவையின் பங்கு குறித்து விளக்கினார். நமது உலகத்தை துண்டாடும் போர்களின் தற்போதைய சூழலில் ஒலிம்பிசம் என்பது அமைதிக்கான செய்தியாகும். மேலும் பிரான்ஸை போன்ற உலகளாவிய திரு அவையின் அர்ப்பணிப்பு அவசியம். ஒலிம்பிசத்தை ஊக்குவிப்பதில்
திரு அவையின் பங்கு நன்கு அறியப்பட்ட ஒன்றாகும். ரோமில் நம்பிக்கையும் விளையாட்டும் எவ்வாறு பின்னி பிணைந்துள்ளன என்பதை பற்றி விவாதிக்க கர்தினால்கள், விளையாட்டு தலைவர்கள் மற்றும் முன்னாள் ஒலிம்பியன்கள் இணைந்தனர். தடகள வாழ்க்கை முடிந்த பிறகும் மக்களை அடித்தளமாக வைத்திருப்பதற்கான ஒரு வழியாக நம்பிக்கையுடன் தடகளத்தை இணைப்பதன் முக்கியத்துவத்தை ஆயர் பாரஸ் அவர்கள் வலியுறுத்தினார். பன்னாட்டு விளையாட்டு உலகின் இருண்ட பக்கத்தை நாம் அனைவரும் அறிவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தூக்கி எறியும் கலாச்சாரத்தை பற்றி பேசுவதை இப்பொழுது பார்க்கிறோம். விளையாட்டு வீரர்களுடன் அவர்கள் நம்ப முடியாத பிரபல அந்தஸ்தை பெறக்கூடும் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் பெரிய சம்பளம் பெறலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் மங்கிவிடுவார்கள். எனவே கத்தோலிக்க திரு அவையின் உண்மைகள், இயேசு கிறிஸ்துவின் உண்மைகள் உலகளாவிய பணித்துறையில் பகிர்ந்து கொள்ளப்படுவது மிகவும் முக்கியமானது. இந்த கோடையில் 10,000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் உலகின் மிக உயர்ந்த மட்டத்தில் 32 விளையாட்டுகளில் பங்கேற்பார்கள். மாநாட்டில் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கிய தனது செய்தியில் அனைவருக்கும் விளையாட்டுகளின் புத்துணர்வை வைத்திருக்குமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டார். பல்வேறு தடைகள் உருவாக காரணமாயிருந்த காசா பகுதியின் வன்முறையில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க வத்திகான் எடுத்த முயற்சி இறுதியில் சாத்தியமாகியுள்ளது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். காசாவில் மோதல் தீவிரமடைந்து 7 மாதங்களுக்கு பின்னர் முதன்முறையாக அங்கு கர்தினால் பிசபெல்லா அவர்கள் பயணம் செய்தார். போர் வலயத்தில் கட்டுப்பாடுகள் இருந்ததால் இதுவரை அவரால் அங்கு செல்ல முடியவில்லை. எனது வருகையின் நோக்கம் முதலில் அவர்களுடன் இருப்பது, பின்பு அவர்களை அரவணைப்பது, கட்டி அணைப்பது மற்றும் எங்களால் முடிந்தவரை அவர்களுக்கு ஆதரவளிப்பது. மேலும் அவர்களின் நிலைமைகளை மேம்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்க அவர்களின் நிலைமைகளை சரிபார்ப்பது. அது அவர்களுக்கு எல்லா வழிகளிலும் உதவ வேண்டும். எருசலேமின் லத்தீன் முதுபெரும் தந்தை அவர்கள் திருக்குடும்ப பங்கு தளத்தில் இருந்தார். அங்குள்ள கத்தோலிக்கர்களுக்கு நம்பிக்கை, ஆதரவு மற்றும் ஒற்றுமையின் செய்தியை வழங்கினார். அருட்தந்தை கெப்ரியல் ரோமனெல்லி அவர்களாலும் தனது சமூகத்தை மீண்டும் ஒருமுறை சந்திக்க முடிந்தது. அக்டோபர் மாதம் 7ஆம் நாளன்று பதற்றம் அதிகரித்த போது அவர் காசாவிற்கு வெளியே இருந்தார். அதுவரை திரும்ப முடியவில்லை. எருசலேமிலிருந்து அவர் பங்கின் நம்பிக்கையாளர்களுக்கு ஆதரவளித்து மேய்ப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி வருகிறார். ரோமுடனான அவரது தொடர்பு திருத்தந்தை பிரான்சிஸ் ஆவார். அவர் என்ன நடக்கிறது என்பது பற்றிய சமீபத்திய செய்திகளை பெற ஒவ்வொரு மாலை நேரத்திலும் அவரை தொலைபேசியில் அழைத்து உரையாடுகிறார். கர்தினால் பிசபெல்லா மற்றும் அருட்தந்தை ரொமனெல்லி அவர்களின் பயணமானது ஆர்டர் ஆஃப் மால்டா மற்றும் பிற நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டது. காசா மக்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவதற்கான மனிதாபிமான பணியின் முதல் கட்டத்தின் ஒரு பகுதியாக இது உள்ளது என்பது பாராட்டுக்குரியது. உலகின் மிக நீண்ட நற்கருணை ஆண்டவர் திருப்பயணம் அமெரிக்காவில் கடந்த மே 17ஆம் நாள் தொடங்கியது. அதை குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். வரலாற்றில் மிக பெரிய நற்கருணை திருப்பயணங்களில் ஒன்று மே மாதம் 17ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் நாள் வரை அமெரிக்கா கண்டம் முழுவதும் நடைபெறுகிறது. 2 மாத கால நீண்ட திருப்பயணத்தை வழிநடத்தும் 23 இளைஞர்களும் அதை செய்வதற்கான காரணத்தை தெளிவாக தெரிந்து வைத்துள்ளனர். திருநற்கருணை இது மிகவும் வெளிப்படையானது என்று நினைக்கின்றேன். ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவுடன் திருநற்கருணையோடு நேரம் செலவிட இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் 2 மாதங்கள் முழுவதுமாக நமது திருநற்கருணை ஆண்டவருடன் அமெரிக்கா முழுவதும் நடந்து செல்கிறேன். அமெரிக்காவிற்கு தேவையான குணப்படுத்துதலை கொண்டுவரும் என்ற நம்பிக்கையுடன் வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மேற்கு என 4 வெவ்வேறு வழிகளாக ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து எண்ணற்ற அமெரிக்க நகரங்கள் வழியாக திருநற்கருணையை கொண்டு வருகிறார்கள். இப்போதெல்லாம் பலர் பலவிதமான சிக்கல்களுடன் போராடுகிறார்கள். உலகிற்கு ஆண்டவருடைய அன்பு தேவை என்று நினைக்கிறேன். அவருடைய அன்பால் அது குணமடைகிறது. இந்த நாட்டில் தற்போது பல பிரச்சனைகள் இருப்பதையும் இந்த நாடு போராடி கொண்டிருப்பதாகவும் உணர்கின்றேன். எனவே இது அமெரிக்காவிற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என நினைக்கின்றேன். இயேசுவை இந்த தேசம் முழுவதும் சுமந்து கொண்டு செல்வதால் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத வழிகளில் இந்த தேசத்தை அவர் தூய்மைப்படுத்துவார். வழித்தடங்களில் இந்த திருப்பயணிகள் உள்ளூர் சமூகங்களில் மாலையில் திருநற்கருணை ஆராதனைகள் மற்றும் சேவை திட்டங்களையும் நடத்துவார்கள். கடந்த 83 ஆண்டுகளில் முதல் முறையாக திருப்பயணத்தின் ஒவ்வொரு வழியும் தேசிய நற்கருணை மாநாடு நடக்கும் இண்டியானா போலிஸில் முடிவடையும். அமெரிக்காவில் திரு அவையை புதுப்பிப்பதை இது மையமாக கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏறக்குறைய 70% மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் ஆப்பிரிக்க நாடு மலாவி என்று உலக வங்கி தெரிவித்திருக்கிறது. அந்த நாட்டை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம்.
நிலத்தால் சூழப்பட்ட ஆப்பிரிக்க நாடான மலாவியில் உள்ள ஒரு சமூகத்திற்கு உதவுவதற்காக ஒரு நபர் ஒரு குறிக்கோளுடன் ரோமிலிருந்து 100 மைல் தூரத்தில் உள்ள அசிசி நகருக்கு அல்ட்ரா மாரத்தான் ஓட்டம் செல்கிறார். மலாவில் உள்ள மசுசு மறை மாவட்டத்தில் ஒரு மருத்துவமனைக்கு நிதி உதவி செய்வதற்காக இந்த 100 மைல் பந்தயம் தீர்மானிக்கப்பட்டது. கிளாரிஸ் சபையை சேர்ந்த சில சகோதரிகளால் நடத்தப்படும் கத்தோலிக்க மருத்துவ கிளினிக் இதுவாகும். அவர்கள் இந்தியாவில் உள்ள கேரளாவை சேர்ந்தவர்கள். நாங்கள் அவர்களுக்கு அசித்ரோமைசின், லீடோகெயின் போன்ற அடிப்படை மருந்துகளை வாங்க உதவுகிறோம். குறிப்பாக அவர்கள் ஈடுபடும் பணிகளில் ஒன்று குழந்தை பிறப்பும் குழந்தைகளை பராமரிப்பதும் ஆகும். உலக வங்கியின் கூற்றுப்படி மலாவி உலகின் மிக ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாகும். இதில் 70% மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றனர். த செயின்ட் பிரான்சிஸ் 100 என்று அழைக்கப்படும் இந்த ஓட்டத்தை ஈமான் அவர்கள் பார்த்தார். இவர் சுயமாக இந்த நீண்ட தூர ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் வீரராக இருந்தாலும் அந்நாட்டில் உள்ள மக்களுக்கு உதவுவதற்கான முயற்சியாக இதை பார்க்கிறார். இது ஒரு பெரிய நிகழ்வின் தொடக்கமாக இருக்கிறது. உண்மையில் இந்த மாதிரிக்குள் நிலைத்தன்மையை உருவாக்க விரும்புகிறேன். ஆனால் எங்கள் முயற்சிகளில் தொழில் முனைவோர் நிதியுதவி செய்ய உதவ வேண்டும். ஏனெனில் நோட்டீஸ் வழங்குவது உண்மையில் போதாது. காலப்போக்கில் பங்குத்தளங்களில் அல்லது மறைமாவட்டங்களைக் கொண்டு வணிகங்களை உருவாக்க விரும்புகிறோம். அங்கு அவர்கள் நீண்ட காலத்திற்கு வருமானத்தை பெற முடியும். ஆனால் த செயின்ட் பிரான்சிஸ் 100 மாரத்தான் ஓட்டம் ஒரு சுமூகமான பயணமாக இருக்கவில்லை. தயாரிப்புக்கு சுமார் 1 வருடம் ஆனது. மேலும் இந்த விதிவிலக்கான தூரத்திற்கான சாலைகள் மற்றும் பாதைகள் மற்றும் பயிற்சிகள் பெற அத்தகைய கால அவகாசம் தேவைப்பட்டது. முதலில் ரோமிலிருந்து அசிசிக்கு ஓட முடிவு செய்தபோது அதை இணையத்தில் தேடினேன். சில மாதங்களுக்கு பிறகுதான் அது மிகவும் ஆபத்தான சாலைகளாக இருப்பதை உணர்ந்தேன். எனவே நான் அங்கு எப்படி செல்வது என்பதை தேர்ந்தெடுத்து முடிவு செய்ய வேண்டியிருந்தது. மேலும் பல பண்ணை சாலைகள், பின் சாலைகள், கிராமப்புற சாலைகள், குறிக்கப்படாத அல்லது பெயரிடப்படாத சாலைகள் வழியாக செல்கிறேன். அதனால் நான் செல்ல முடியும் என்று நம்புகிறேன். எனக்கு உதவ ஒரு குழு உள்ளது. இருந்தாலும் 24, 26, 28 மணி நேர ஓட்டமாக அது இருக்கும். உலகெங்கிலும் உள்ள திட்டங்களில் மற்றவர்களுக்கு உதவ முதன்மையானதாக த செயின்ட் பிரான்சிஸ் 100 மாரத்தான் ஓட்டம் செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்று நிகழ்வு அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க.